ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஒரு பிடிஎஸ். ஸோ நம்ம ஷூட்டிங் ஸ்பாட் இந்த ஷெடியூலில் ஆரம்பிக்கும் போது ஒரு 2-3 நாளில் வந்து இந்த ஒரு வீடியோ நமக்காக ஷேர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அப்போ புரியல என்ன ட்ராக்கு, நான் கூட வீக்காக்கான ட்ராக்காக இருக்குமோ, ஸோ இங்கே அவுட் சைட் ஷூட்டிங் போயிட்டுருக்காங்க, ஸோ இது வீக்காக சீன்ஸாக இருக்குமோன்னு சொல்லி நம்ம ஏதோ கனவு கண்டுட்டு இருந்தோம். பட் வந்து அப்போ புரியலை, இப்போ புரியுது என்ன ட்ராக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பிளாக் கலர் ஜீப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா ராகவை கடத்துகிறாங்க. நம்ம அடுத்த வாரம் ப்ரிவ்யூ வந்து நேற்றுக்கே போட்டிருப்பாங்க. ஸோ அவங்க அம்மாவும் ராகவ், அதாவது நிவினோட அம்மா ராகவெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜீப்பில் தான் போயிட்டுருக்காங்க. அந்த காரில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிவின், நான் அவர் கூட வர முன்னாடி இருக்க காரில் போமா அப்படின்னு சொல்லி நிவினோட அம்மாவை கீழே இறக்கி விட்டுட்டு நிவின் வந்து ராகவ் கடத்துறதுக்கான திட்டத்தை போடுறாரு. ஸோ அங்கேருந்து கடத்திட்டு போய் நம்ம நிவின், குமரன், விஜய்லாம் போட்ட பிளான் படி வந்து பார்த்திங்கன்னா பசுபதிக்கிட்டேருந்து இந்த டாக்குமெண்ட்டை கலெக்ட் பண்ண போகிறாங்க. சாரதா அம்மா கிட்ட அது வந்து ஒப்படைக்க போகிறாங்க அந்த டாக்குமெண்ட். இதுதான் வந்து நம்ம சகலிகளோட பிளான். இந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிருந்துச்சு. பட் நம்ம என்னென்னமோ நினச்சோம், பட் நம்ம நினச்சதெல்லாம் கிடையாது. ஸோ சரியான சம்பவம் தான் காத்துட்ருக்கு. ஸோ நம்ம பசுபதி என்ன பண்ணாலும் வந்து அவ்வளோ வந்து ரியாக்ட் பண்ண மாட்டார். அவங்க பொண்ணையோ பையனுக்கோ ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அதை அவரால் தாங்கிக்க முடியாது. அது நிறைய இடத்துல நல்ல அப்பாவாக வந்து அவர் ரியாக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு மிகப்பெரிய சம்பவம் காத்துட்ருக்கு. எப்படி இந்த பிளான் மூவ் ஆகும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் ப்ரெடிக்ஷனை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.